இன்னைக்கு ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியருக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கணும், எப்படி அதை நிவர்த்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ திரும்ப திரும்ப 3 தடவை நல்ல கரு வச்சு ஒட்டலை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. அது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதில் நிறைய காரணங்களால் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை மரபணுக்களில் நன்றாக இல்லைனாலும் திரும்ப திரும்ப ஒட்டாது. ஸோ அப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய மரபணுக்களையும் சோதிக்கிறோம். குழந்தைய கர்ப்பப்பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணி குழந்தை மரபணுக்களில் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை வைக்கும்போது இது மாதிரி ஆவதற்கு வாய்ப்பு கம்மி. இரண்டாவது, கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது.